வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சில முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் சரியாகத்தான் தோன்றும். ஆனால் காலம் கடந்த பிறகு அப்போது நான் வேறு விதமாக நடந்திருந்தால் என்ற கேள்வி உங்களுடைய மனதை வாட்டிக் கொண்டே தாங்க இருக்கும். முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் அதனை செய்து விட வேண்டும். உங்களுடைய இரு மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளவே கூடாது. அப்படி குழப்பிக் கொண்டாலே அதுவே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது தான் மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமேலாவது தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக கூட இருக்கலாம். நீங்கள் நம்பி ஒரு நபரை நம்பி தொடங்கிய ஒரு தொழில் பாதியில் நின்றிருக்கலாம், அல்லது அந்த ஒரு நபரானது உங்களிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அவர்கள் வேலையை விட்டு கூட சென்றிருக்கலாம். அதுவே மிகப்பெரிய ஒரு வலியவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகளாக கூட இருக்கலாம். எதுவாகவே இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, அது உங்களுடைய மனதை வாட்டக்கூடிய சில நிகழ்வுகளை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சரி என்று நம்பிய பாதை பின்னர் வழியை மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அந்த அனுபவத்திற்கு பிறகு ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் பொழுதும் நீங்கள் பலமுறை யோசிக்க தொடங்கி இருந்த ஒரு நாட்களும் நேரங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்தது. மீண்டும் அதே தவறு நடக்கக்கூடாது என்ற பயமானது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டும் இருந்தது. ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு தவறான முடிவும் அடுத்த சரியான முடிவிற்கான அனுபவமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறலாம். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொண்டால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் பெற்று அதனுடைய முக்கியமான சில பயன்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள பெறவும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தொழிலில் நம்பியவர்கள் ஏமாற்றி போன தருணங்கள் தான் உங்களால மறக்க முடியாத ஒரு கஷ்டமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வியாபாரத்திலோ அல்லது கூட்டு தொழிலிலோ நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்திருந்திருப்பீர்கள். அந்த ஒரு நபரை நம்பித்தான் உங்களுடைய தொழிலை கூட நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். உங்கள் மீது கூட நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களிலும் முடிந்த அளவுக்கு பயன்களை தேடி கொடுப்பார் என்று நினைத்து தொடங்கிய ஒரு தொழிலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். லாப நஷ்டங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். எது நடந்தாலும் பணத்தை எவ்வளவு செலவழித்தாலும் எவ்வளவு அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் ஒருபோதும் கணக்கு கூட கேட்டது கிடையாது. காரணம், அவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை. அவர் எல்லா விஷயங்களிலும் நமக்காக நேர்மையாக இருப்பார் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எதையுமே ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் நஷ்டம் என்று வரும் பொழுது அவர் உங்களை நடுரோட்டில் விட்டுட்டு தனியாக உங்களை விட்டுட்டு அவர்கள் போன ஒரு அனுபவங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத ஒரு விஷயங்களை இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த நபர் உங்களின் புத்திசாலித்தனத்திற்கு போட்டியாக திரைக்கு பின்னால் சதி திட்டங்களையும் தீட்டினார்கள். அது உங்களுக்கு கூடவே தெரியவே தெரியாது. தொழிலின் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் அல்லது லாபம் கைக்கு வரக்கூடிய கடைசி நிமிடத்தில் உங்களை ஏமாற்றிவிட்டு அந்த லாபத்தை தனதாக்கி கொண்ட நபர்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். கடைசி நிமிடத்தில் நடந்த அந்த துரோகங்களும் அந்த உங்களுடைய தொழிலின் அஸ்திவாரத்தையே நிச்சயமாக உலுக்கி போட்டிருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரை நம்பியும் எந்த ஒரு செயலையும் செய்யலாம் என்கிற ஒரு நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தால் அதை இப்பொழுதே மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன செயல்களும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்குமே தவிர ஒருபோதும் நன்மைகளை தேடி கொடுக்காது என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் அறிந்தும் புரிந்தும் கொள்ளவும் வேண்டும். ஏனென்றால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இனிமேல் நீங்க தொடங்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் வாழ்க்கைக்குள்ள அது சரியாக பொருந்தும், யாரை நம்பியும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. எல்லா நபர்களும் அவர்களாகவே இருக்கட்டும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் சற்று புரிந்து நடந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்குள்ள அது மென்மேலும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கத் தொடங்கும். உற்சாகம் தரக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு வந்து ரிலாக்ஸ் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைந்துவிடும். இன்று ஒரு விருந்தில் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்த உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள சந்திக்க முடியும். அந்த ஒரு நபரினால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நல்லதையும் எப்படிப்பட்ட விஷயங்களையும் சாதித்து கொள்ளலாம் என்பதையும் இப்பொழுது உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் ஏதோ பிரச்சனை எழப்போகிறது, எனவே என்ன சொல்கிறோம் என்பதில் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது நடந்தாலும் நீங்கள் முதலில் எதிர்த்து நிற்க வேண்டும். அனைவரும் நம்மை தவறாக பேச்சுக்கிறார்கள் என்று உங்களை நீங்களே வருந்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே தான் போகும். எனவே முடிந்த அளவுக்கு எது நடந்தாலும் அதை எதிர்த்து பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு அனுபவங்கள் மட்டும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டாலே எல்லாமே நல்லதாகவே நடக்க தொடங்கும். ரொமான்டிக் உறவு இன்று உங்க வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்படும். இன்று ஆபீஸில் உங்களுக்கு யாராவது நல்ல ட்ரீட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடந்து அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகளுக்கு நல்ல செய்தி உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். மேற்படிப்பிற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது தொழிலை உலகளவில் விரிவுபடுத்துவதற்காகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகளில் இருந்த அத்தனை முட்டுக்கட்டைகளும் இப்பொழுது உடைய ஆரம்பிக்கும். வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பதிலானது கிடைத்து எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வரத் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. விசா கிடைப்பதில் இருந்த தாமதங்களை நீக்கி சாதகமான செய்திகள் உங்களை வந்து சேரும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய வணிக தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமும் அந்தஸ்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பூகோள எல்லைகளை தாண்டி உங்களுடைய புகழும் திறமையும் பரவக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். அதனை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அதுவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பல ஆண்டுகளாக நீங்கள் ஒரு கனவை மனதிற்குள் வைத்திருந்திருக்கலாம். வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும், குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை பல நாட்கள் முன்னோக்கி நிச்சயமாக நகர்த்தியிருக்கலாம். ஆனால் விசா தாமதம், ஆவண பிரச்சனைகள், பணத்தடைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக அந்த கனவு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். அந்த நாட்களில் என் முயற்சி ஒரு நாள் பலன் தருமா என்று நீங்கள் மனதிற்குள் கேட்டுக்கொண்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆவணங்கள் நகரலாம், எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கலாம் அல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி உருவாக்கலாம். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சில காலங்கள் நீண்ட நாள் காத்திருந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. எனவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.